சசிகலா சரணடைவதற்கு கால அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையிடப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். சசிகலா தரப்புல எவ்வளவு நாட்கள் கால அவகாசம் கேட்க திட்டமிடப்பட்டுள்ளது? எப்போது மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது? அப்படி மனு தாக்கல் செய்தால் உடனடியாக அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அரவிந்த், உச்சநீதிமன்றமானது நேற்று சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா, சுதாகரன் இளவரசி ஆகிய 4 வருக்கும் 4 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து உடனடியாக கர்நாடக கீழ் நீதிமன்றத்தில் சரணடையுமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அந்த ஒரிஜினல் சர்டிஃபைட் ஆர்டர் காப்பி எனப்படும் தீர்ப்பின் நகல் 2 தரப்புமே, கர்நாடக மாநில அரசு தரப்பும் சரி, அதே போல சசிகலா, சுதாகரன் இளவரசி ஆகிய 2 தரப்புமே தற்போது வரை நீதிமன்றத்திலிருந்து பெறவில்லை. இந்நிலையில் சரணடைவதற்கு ஒரு 4 வார கால அவகாசம் கோரி இன்று சசிகலா தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்வதற்கான வாய்ப்புள்ளதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருடைய வழக்கறிஞர்களிடம் நாம் இது குறித்து பேசிய போது அவர்கள் சசிகலாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அதே போல தான் சரணடைவதற்கு முன்பாக சில வேலைகளை செய்ய வேண்டியிருப்பதாலும் தனக்கு சிறிது கால அவகாசம் வேண்டி இன்று காலை உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்வார் என்று அங்குள்ள அவருடைய வழக்கறிஞர்கள் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை. ஏனென்றால் அவருடைய மூத்த வழக்கறிஞரிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் எப்படி இதனை முறையீடு செய்யலாம் என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாகவுமே அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். அப்படி அது உறுதி செய்யப்படுமே ஆனால் இன்று காலை சரியாக 10:30 மணி அளவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரபோஸ் அமர்வு முன்பு அவருடைய வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி சரணடைவதற்கு சிறிது கால அவகாசம் கோருவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அரவிந்த், இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பா மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? அதை எப்போது தாக்கல் செய்ய முடியும்? பொதுவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிடைத்த உடனேயே, உச்சநீதிமன்ற தீர்ப்பை கையெழுத்து போட்டு சர்டிஃபைட் ஆர்டர் காப்பி கிடைத்த உடனேயே அன்றிலிருந்து அடுத்த 90 நாட்களில் மறுஆய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியும். அந்த 90 நாட்களில் மறுஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்படுமே ஆனால் அன்றிலிருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு ப்ரொசீஜர், இதுதான் உச்சநீதிமன்றத்தில் நடைமுறை. தற்போது வரை இவர்கள் இன்னமும் அந்த சர்டிஃபைட் ஆர்டர் காப்பியை வாங்குவதற்காக ஒரு விண்ணப்பமும் இவர்களுடைய வழக்கறிஞர் தரப்பிலிருந்து இன்னமும் உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் கொடுக்கப்படவில்லை. எனவே அந்த சர்டிஃபைட் ஆர்டர் காப்பி, அதாவது தீர்ப்பின் நகல் முறையாக உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் கிடைக்க பெற்ற பிறகு அன்றிலிருந்து 90 நாட்களுக்குள் அவர்கள் மறுஆய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியும். தற்போது அந்த ஆர்டர் காப்பியை கிடைத்த பிறகுதான் எந்தெந்த விதிகளில் எந்தெந்த இடங்களில் இதனை மாற்றுவதற்காக மறுஆய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியும் என்ற ஆலோசனை கூட்டம் நடைபெறும். தற்போது வரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்படவில்லை. சர்டிஃபைட் ஆர்டர் காப்பி, அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பனங்களை பெற்ற பிறகுதான் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் வழக்கறிஞர்கள் இறங்குவார்கள். ஆனால் அவர்கள் உறுதியாக மறுஆய்வு மனுவை தாக்கல் செய்ய போகிறோம் என்பதை அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். அரவிந்த், இப்போ இந்த மனுக்கள் ஒரு புறம் இருக்க, தமிழக அரசியல் நிலவரம் குறித்து மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா? அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது? தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு அறிக்கையை அனுப்பியுள்ளார். அந்த அறிக்கையில் தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்தும் 2 தரப்புமே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கணக்கை நாம் எடுத்துக்கொண்டால் அன்றைய தினம் வரை பன்னீர்செல்வம், அதாவது தற்போதைய தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் அதே போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா 2 பேருமே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கோரியிருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய சூழலில் அன்றைய சூழலில் சசிகலாக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கு தீர்ப்பு வராமல் இருந்ததால் இந்நிலையில் அப்படி ஒரு சூழலில் தான் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைக்க முடியுமா, இது தொடர்பாக அவர் 3 சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்றதாகும். அதாவது மூத்த வழக்கறிஞர்கள் சோலி சொராப்ஜி, அதாவது முன்னாள் அட்டர்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி, அதே போல தற்போதைய அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி, அதே போல மூத்த வழக்கறிஞர் பராசரன் ஆகிய 3 இது தொடர்பான ஒரு ஆலோசனை பெற்றதாகவும், அந்த ஆலோசனையில் இருவர் ஒரு காம்போசிட் சோர்சஸ், அதாவது 2 நபர்களையும் ஒரே தருணத்தில் அழைத்து அவர்களுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிப்பதற்கான ஒரு அழைப்பை விடுக்குமாறு ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும், ஒருவர், அதாவது முன்னாள் அட்டர்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை சற்று பொறுத்திருந்து அதனைத் தொடர்ந்து ஒருவரை அழைத்து யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவரை அழைத்து ஆட்சி அமைக்க அழைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும், தற்போது 3 ஆலோசனையில் தான் ஆராய்ந்து வருவதாகவும், இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையை தான் இறங்க இருப்பதாகவும் அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியுள்ள அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார்.